ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறது. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொன்னது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடாதீங்க. பொடிக்கெலாம் இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம், அது சாப்பிடாதீங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எள்ளு உள்ள மிட்டாயி சாக்லேட்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் பப்பாளி பழம், அன்னாசி பழம்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப வைட்டமின் சி அதில் கண்டக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளோட குழந்தைய வந்து கர்ப்பத்தில் தங்க விடாமல் பண்ணும். அப்புறம் வந்து நீங்கள் மாதுளப்பழம்லாம் சாப்பிட சொல்லியிருப்பாங்க டாக்டரு. நீங்கள் வந்து இயர்லி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு மாதுளப்பழம் சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்ட் ஆகி 4-5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். அதில் அரை பழம் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி ஆரஞ்சு பழமும் அப்படி தான், அதுலேயும் விட்டமின் சி இருக்குது. அதில் நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டா போதும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைனா நிறைய கேர் எடுத்துப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க பழங்கள். நீங்கள் வந்து வைட்டமின்ஸ் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இது பழங்களும் நிறையா சாப்பிட்டிங்கன்னா ஓவராக சத்தாகி உங்களுக்கு குழந்தைக்கு ஆபத்தாயிடும். ஒரு அரை பழம் சாப்பிடுங்க போதும். நான் சொன்ன மாதிரி இந்த பப்பாளி பழம், அன்னாசி, மாதுளைப்பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னா மாதுளப்பழமும் அன்னாசி இதெல்லாம் சுத்தமாகவும் சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெய், இந்த எள்ளு இதெல்லாம். பேரிச்சம்பழம் வந்து சில பேர் அயன் சத்துக்கு சாப்பிட சொல்கிறாங்க, அதுவும் நீங்கள் சாப்பிட வேணாம். அப்படி உங்களுக்கு வந்து டாக்டரே எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க டேப்லெட்ஸில். ஓவர் டோஸ் ஆகிடுது நீங்கள் சாப்பிடும்போது. அப்படி நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிளு, இந்த திராட்சை அந்த மாதிரி பழங்கள்லாம் சேஃப்டி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் சாப்பிடுங்க. உணவில் வந்து ரொம்ப காரமாக சாப்பிடாதீங்க. சளி பிடிக்கிற மாதிரி ஐஸ்கிரீமு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. சமணம் போட்டு இடுப்புக்கு ரத்த ஓட்டம் ஓடுற மாதிரி சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அதுக்கு உங்கள் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும். இது வந்து ஒரு ப்ரெக்னென்சி டிப்ஸு. இது வந்து ரொம்ப உண்மையானது. இதில் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ஹெல்த்தியாக எந்த ஆபத்துலாம் பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோடய சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.